தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பா தன்னம்பிக்கையோட இருக்கணும். அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த ஸ்டெப். சிங்கப்பெண் வந்துதான் பெண்கள் பாதுகாப்புக்காக பார்த்துற அளவு இருக்கு. அப்ப ஆளுமன் போலீஸ் என்ன பண்ணுது? நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன், பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. இது வந்து முத நாளே பதவி ஏற்றிட்டார் இல்லையா, அன்னைக்கே அந்த வார்னிங் கொடுத்து ஒரு மாதம் கழிச்சு கொடுக்குறதுக்கு நிறைய விஷயம் நடந்து போயிருக்கேன். ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70 மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லையா. அதில் நிறைய கொலைகள் இருக்குது, பாலியல் சீண்டல் இருக்குது, பெண்களுக்கு எதிராக அநீதி அதெல்லாம் நடந்திருக்கு. நேற்று ஒரு சில பாவடி ஒரு சில இடத்துல இப்போ தான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா, வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடுங்கி திருடிட்டு போகிற மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடாக திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஃபியூஸ் கேரியரை பிடுங்கும்போது வீட்டு ஓனர் என்ன பண்ணுவான்? இல்லை அந்த தெருவில் இருக்கவங்க பார்த்தா பொழப்பாங்களா பொழக்க மாட்டாங்களா? திருடிட்டான் ஃபியூஸ் கேரியரை. இதுக்கும் ஒரு கட்சிக்கும் நீங்கள் சம்மந்தப்படுத்தி பேசுறதுல அது நம்புற மாதிரியா இருக்குது. மலிவான அரசியல் மாதிரி சொல்லலாம். கரண்ட்டு கட் ஆகுதுன்னா கரண்ட்டு கட் ஆகுதுன்னு தானே சொல்ல முடியும். கரண்ட் இருந்தால் வேலை இல்லையே, வேற என்ன பிரச்சனையோ? மக்கள் பிரச்சனையை காட்டுறதுக்கும் சொல்கிறதுக்கும் தான் ஊடகம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது அப்படி வராது. ஊடகம் எல்லாத்தையும் தான் காட்டணும். இப்போது ஊடகம் வந்து இதை காட்டுதுன்றதுனால அது செய்தியை பிளாக் பண்ணுறது என்ன வித நியாயம்? தனியார் பள்ளிக்கூடங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொள்ளை அடிக்கிறது. ஒரு டிஷர்ட்டு அது விலை பார்த்தா 500 ரூபா இருக்கும், இல்லை 300 ரூபா இருக்கும், 700 ரூபான்னு போட்டு வாங்குறது. லஞ்சம் வாங்குறத அரசு ஊழியர்கள் தமிழ்நாட்டில் நிறுத்திட்டாங்க அப்படின்னா நான் சந்தோஷத்தில் நெஞ்சு வலியில் செத்து போகிறேன். எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் உயிர் போகுது. இப்படி போகுதுன்னா நான் அதனால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தமிழ்நாட்டில் லஞ்சமே இல்லையா? அதிர்ச்சி அடைஞ்சு பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் மரணம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ விஜயண்ணா மீது இல்லை அவர் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசையில் ஒரு அரசு செய்கிற தப்பை சுட்டி காட்டினா இவங்க ஓனம்ட்டே விஜய் அவர்கள் மீது பேசுகிறான்ற மாதிரி புரிஞ்சு உங்கள் புரிதலை ஃபஸ்ட்டு மாதிரி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வாவ் தமிழா பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை வந்து முதல்வர் விஜய் அவர்கள் துவக்கி வச்சிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு வார்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது வார்னிங் இல்லை, பதவி ஏற்றுக்கிட்ட உடனே வார்னிங் இருக்கணும். சிங்கப்பெண் படை வந்து தான் வார்னிங் வரணும்னு கிடையாது. ஏன் தமிழக காவல்துறைன்றது இருக்குது இல்லையா, சிங்கப்படைன்றது தமிழக காவல்துறை கீழே வரக்கூடிய ஒரு தனி பிரிவு. நீங்கள் முதலமைச்சராக விஜய் வந்துட்டதுக்கு உடனே அதுக்கு வந்து அந்த சமிக்கைகள் அதெல்லாம் வந்து தென்பட்டுருக்கணும். ஒரு தனி பிரிவை உருவாக்கி தான் நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போகணுன்றது கிடையாது. பட் வார்னிங் கொடுத்துருக்காரு. வார்னிங் வந்து ஓகே, வரவேற்கலாம். இது வந்து முத நாளே பதவி ஏற்றிட்டார் இல்லையா, அன்றைக்கே அந்த வார்னிங் கொடுத்துருக்கணும். ஒரு மாதம் கழிச்சு கொடுக்குறதுக்கு நிறைய விஷயம் நடந்து போயிருக்கேன். ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70 மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லையா. அதில் நிறைய கொலைகள் இருக்குது, பாலியல் சீண்டல் இருக்குது, பெண்களுக்கு எதிராக அநீதி அதெல்லாம் நடந்திருக்கு, போதையை போட்டுட்டு இந்த மாதிரி சிக்கல்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு என்ன பதில்? வார்னிங் அப்படின்றது உங்களுக்கு வந்து காவல்துறை எப்படி நடந்துக்குது, என்னென்ன செய்யுதுன்றது தான் பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போய் பார்க்கணும். அவர் சொல்கிற ஒரு விஷயம் ஓகே, உடனடியாக எதையுமே சரி செய்ய முடியாது, கொஞ்ச நாள் ஆகும்னு கேட்குறாரு. அதெல்லாம் புரியுது. பட் மற்றபடி நேற்று கொஞ்சம் இந்த பஞ்சு டயலாக்லாம் கம்மியாக இருந்தது. சிங்கப்பெண் இதில் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி இந்த சினிமா பாடல்லாம் வந்து காவல்துறை நிகழ்ச்சியில் ஒழிச்சா மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் வந்து சரியில்லை. அதெல்லாம் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னும்பொழுது அதனுடைய அந்த டெக்கோரம், அந்த இட்டிகிட்டி, அதுக்கப்புறம் அதனுடைய அந்த டிசிப்ளின் என்பது வேறு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காவல்துறை நிகழ்ச்சிகளில் வந்துட்டு காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னும் போது அங்கே ரசிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. மற்ற நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் போது முதலமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சியாக குறைவு. அதனால் கடந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை வந்து அது போலீஸ் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தினாங்க. அதே மாதிரி விஜய் சாரும் வந்து போலீஸ் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தும். அதான் அந்த துறைக்கு அது செட் ஆகும். என்ன காரணம், ஏன் இதை அப்படி சொல்கிறோன்னா, காவல்துறை மேலே 2 விஷயம் இருக்கணும். நமக்கு அவங்க மேலே பயம் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு நம்ம மேலே பாசம் இருக்கணும். இது 2 இருக்கணும்.
இது நீங்கள் வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு ரீல்ஸ்லாம் போட்டுக்கின்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முதலமைச்சருக்கு பிடிக்குன்றதுனால ஒரு சில சினிமா பாட்டெல்லாம் நீங்கள் போட்டுட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னா அந்த பயம் போயிடும். அதுக்கப்புறம் அங்கே வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் ஒன்றுன்ற மாதிரி, அதாவது ஒரு ஒரு பூனை வந்து எலியை பிடிச்சாதான் பூனைக்கு மரியாதை, அந்த பூனைக்கிட்டேருந்து எலி தப்பிச்சாதான் எலிக்கு மரியாதை. அதுதான் அது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். அதை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றக்கூடாது. ஃபோர்ஸ் டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னா அதை வந்து ஒரு சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்ணியமாக நடத்தணும். இப்போ 3 நியூஸ் சேனல்ஸை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினனால பேன் பண்ணிட்டாங்க, அதை பின்னாடி தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சர் சொல்கிறாரு. அது மாதிரி நிறைய தொழில்நுட்ப கோளாறு நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம். நீங்களும் ஒவ்வொரு வாட்டி அரசியல் இருக்கிறவங்க ஒவ்வொரு வாட்டி தொழில்நுட்ப கோளாறுன்னுவீங்க. அந்தந்த பத்திரிகை துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. இது இப்படியே தொடர்ந்ததுன்னா மக்கள்கிட்ட வந்து நீங்கள் தான் வந்து மீடியாவை வந்து ராங் சைடில் ரப் பண்ணுறீங்க. ஊடகத்தோட வேலை வந்து மக்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்கோ அதை சொல்லணும். அதை ஃபஸ்ட்டுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ விஜய் அண்ணா மீது இல்லை அவர் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசையில் ஒரு அரசு செய்கிற தப்பை சுட்டி காட்டினா இவங்க மௌனம்ட்டே விஜய் அவர்கள் மீது பேசுகிறான்ற மாதிரி புரிஞ்சு உங்கள் புரிதலை ஃபஸ்ட்டு மாற்றிக்க. விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியலுக்கு வந்ததுனால தான் ஊடகம் அவர் மீது பாய்கிறது இல்லை விமர்சனம் வைக்கிறது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரலை அப்படின்னா ஊடகம் அது வந்து பாயாது. ஊடகத்தோட வேலை என்ன? யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தப்புகளை வெளியில் கொண்டு வரது ஊடகத்தோட வேலை. ஆட்சியில் நடக்கிற நல்ல விஷயங்கள், ஆட்சியில் வந்து மக்கள் பயன்பெறதெல்லாம் கொண்டு வர்றது அரசு கீழே செய்தித்துறை இருக்குது, அதோட வேலை. இப்போ செய்தித்துறை என்ன பண்ணோன்னா தாவேக்காவை பற்றி நல்ல விஷயங்களையா கொடுக்கும் ஊடகத்துக்கு. அப்போ ஊடகம் வந்து என்ன பண்ணோன்னா இதையும் போடும், மக்கள் பிரச்சனையும் போடும். நீங்கள் மைக் எடுத்துகிட்டு வெளில போகிறீங்க, ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க பொதுமக்கள், அப்போ அங்கே போய் என்ன பண்ணுவோம், கவர் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க இது மாதிரிங்க நான் ஆட்டோ ஓட்டுறேன், இந்த ஓலா ஊபர் வந்ததுலேருந்து எதுவுமே இல்லை, நாங்கள் நிறைய பேர் வந்து தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டோம், எங்கள் சங்கத்துலேருந்து போய் பார்க்குறாங்க அமைச்சர் இந்த பக்கமே வரக்கூடாது, எல்லாம் தானா சரியிடும் போயிடுங்க அப்படின்னு எடுத்தவங்க ஒருத்த மாதிரி பேசுகிறாரு. கடந்த காலத்துலேயும் நாங்கள் அமைச்சர்களை பார்த்துக்கிறோம், ஆனால் எங்களை இவ்வளோ மோசமாக யாரும் நடத்துனதில்லை, பார்ப்பாங்களா பார்க்க மாட்டேன்றாங்களா கூட சொல்ல மாட்டேறாங்க. இப்போ புலம்புறாங்க எல்லாம் ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு. இப்போ இதை வந்து ஊடகம் காட்டணுமா காட்டக்கூடாதா? வெளியில் பைக் டாக்ஸி நிறைய இருக்குது, எங்களுக்கு வாழ்வாதாரம் போகுதுன்றாங்க. அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க நிறைய மக்கள்கிட்ட காசு வாங்குறீங்க, 100 ரூபா கேட்க வேண்டியதில் 150 ரூபான்னு கேட்குறது. அதுவும் ஏமாந்தவன் யாருன்னா வெளியூர்லேருந்து வந்தானா அவன் தலையில் முறகாய்ச்சி 250 ரூபா வாங்கி போயிட்டு 2 பிரிட்ஜ் ஏற்றி இறக்கி ஏமாத்துறது இருக்குது. ஊடகம் எல்லாத்தையும் தான் காட்டணும். இப்போது ஊடகம் வந்து இதை காட்டுதுன்றதுனால அது செய்தியை பிளாக் பண்ணுறது என்ன வித நியாயம்? கரண்ட்டு கட் ஆகுதுன்னா கரண்ட்டு கட் ஆகுதுன்னு தானே சொல்ல முடியும். கரண்ட் இருந்தால் வேலை இல்லையே, வேறு என்ன பிரச்சனையோ? மக்கள் பிரச்சனையை காட்டுறதுக்கும் சொல்கிறதுக்கும் தான் ஊடகம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது அப்படி வராது, அப்படி பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு பத்திரிக்கை, எதுக்கு ப்ரெஸ்ஸு, எதுக்கு டிவி, எதுக்கு சோஷியல் மீடியா, எதுக்கு இதெல்லாம்? மக்கள் பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்க? அவங்களோட பிரச்சனையை யாரோ பேசுகிறாங்க, அவங்க சார்பாக அவங்க நினைக்கிறதே யாரோ சொல்கிறாங்கன்றதான் பார்க்குறாங்க. நீங்கள் அந்த அடிப்படையே புரிஞ்சுக்காமல் அதை போய் முடக்கிறது, தூக்கி பின்னாடி போடுறதுன்றதுலாம் பழைய டெக்னிக்கு. இது வேலை ஆகாது. இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்தாச்சு, சுதந்திர காலத்துலேருந்து இதெல்லாம் நடக்குது. இப்போ வெள்ளைக்காரன் இருந்தப்போ கூட தான் அன்றைக்கி வெள்ளைக்காரனை எதிர்த்து செய்தி நிறுவனம் ஊடகம்லாம் செய்தி போட்டப்போ அப்போ நல்லா இருந்ததா? அப்போது இனிச்சுது, இப்போ கசக்குதா? அப்போ என்ன மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அது புரியுதா? வெள்ளையனே வெளியேறு அப்படின்றது சுதந்திர போராட்டத்தை வந்து தாக்கத்தை உருவாக்கம் பண்ணுறதுக்கு இங்கே இருந்த தமிழர்கள் இல்லை இந்தியர்கள் வந்து ஊடகத்தையும் பேப்பரை, நியூஸ் பேப்பரை, அச்சு ஊடகத்தை, வானொலியை பயன்படுத்தினப்போ உங்களுக்கு இனிச்சுது. அன்றைக்கி வந்து அராஜகம் ஒழிக்க, வெள்ளையனே வெளியேறு, நீ யாரா நாய அப்படிலாம் பேசணும்ல. அன்றைக்கெல்லாம் ஒத்துமையாக தானே இருந்தோம். அன்றைக்கி இதே நீங்கள் ஊடகத்தை பாராட்டுறீங்க, இன்னைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் வெள்ளைக்காரனாக மாறுறீங்க. அப்போ யார் நீங்கள்? எதிரில் இருக்கும்போது ஊடகத்துக்கு செய்தி பேசுகிறீங்க, சொல்கிறீங்க, ஆட்சிக்கு வந்துட்டா ஊடகத்தை வந்து புறக்கணிக்கிறீங்க, அவமதிக்கிறீங்க. என்ன விதமான நியாயம் இது? அந்த 3 தொலைக்காட்சியை நிறுத்திட்டா சொல்லுவாங்க, சொல் பேச்சு கேட்டால் விட்டுருவாங்க, சொல் பேச்சு கேட்கணும்னா இது நல்ல படம் கேட்டால் டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஏப்பா நல்லா தானேப்பா ஓடிந்து, திடீர்னு எப்படிப்பா டெக்னிக்கல் ப்ராப்ளம்? அதெல்லாம் தெரியாது. இப்போ மேலே கேளுங்க, முதல்வன் படத்தில் காட்டுவாங்க இல்லைங்களா, அவர் முதல்வனாக ஒரு நாள் இருந்து எல்லாத்தையும் பண்ணிவிடுவார். மறுநாள் இவருக்கு என்ன நடக்கும்? அர்ஜுனுக்கு உங்கள் வீடில் வந்து தப்பு இருக்குது, உங்கள் குழாயில் கட்டல, கரண்ட்டுக்கு போயிடுச்சு, கரண்ட் எப்போ வரும் போய் இபி ஆஃபீஸுக்கு கேளு, எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? இந்த ஆட்சியினுடைய அந்த தாக்கத்தை வந்து அதே இன்றைக்கி ப்ரெஸ்ஸு ஆஃபீஸ்க்கு பண்ணுறாங்க, ஊடக ஆஃபீஸ்க்கு பண்ணுறாங்க. கடந்த காலத்தில் இதே ப்ரெஸ் கிளப்பு தேர்தலில்
ஒரு சில காவல்துறை அதிகாரிகள்லாம் தலையிட்டாங்க. அவங்களோட வேலை என்ன? ப்ரெஸ் கிளப் தேர்தலில் தலையிடுறதா? எதுக்கு தலையிட்டீங்க? உள்நோக்கம், அரசியல் ஆதாயம். அது மாதிரி திருப்பி மறுபடியும் வருது. அது சரி கிடையாது. இது விஜய் சாருக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை ஐயா ராஜ்மோகனுக்கு தெரியுமா தெரியாதா, நான் அதுக்குள்ளே போகலை. பட் இது பழைய டெக்னிக்கு, இதை பண்ணாதீங்க. இது உங்களுக்கு வந்து பெரிய ரிசல்ட் எல்லாம் கொடுக்காது. நீங்கள் 6 மாதம் டைம் வாங்கின்னு இம்ப்ரூவ் பண்ணுறதை பாருங்கள். மக்கள்கிட்ட சொன்னதை செய்யுங்க, மக்கள் கோரிக்கைகளை கேளுங்க, மக்கள் பிரச்சனையை சரி செய்யுங்க. ஒரு சில அமைச்சர்கள் நல்லா பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு ஐயா ராஜ்மோகனை யாரும் விமர்சனம் பண்ணுறது கிடையாது ஊடகத்தில் பெருசாக. பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக எதனா பெரிய சர்ச்சை வந்துச்சா? இல்லை. கமர்ஷியல் டேக்ஸு ரைடு கூட நடத்துகிறாங்க, 38 லட்சம் வேணா ஜனங்க அதை வரவேற்கிறாங்க. இப்போ என்னன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, பட்டா கிட்டா எல்லாம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் டக்கு டக்குன்னு பண்ணுங்கன்ற மாதிரி இன்றைக்கி காலையில் ஏதோ சர்க்குலரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தா மாதிரி சொல்லணும். நல்ல விஷயம். ரமேஷ் போகிற இடம்லாம் வந்துட்டு கோயில் கோயிலாக போகிறாப்புல கூட்டம் வந்து டோக்கன் சிஸ்டம் போட போகிறோம் நாங்கள், வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸு, அதுக்கப்புறமா வந்து சின்ன பசங்க குழந்தை வச்சு வந்து அவங்களுக்கு, அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வெயிட்டிங் பீரியடு, உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எல்லாத்தையுமே வந்து வெளியிலேருந்து பார்த்தா தெரியணும். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வராங்கன்னா எவ்வளோ பேர் 1 மணி நேரத்தை தரிசனம் பண்ணலாம், எப்போ நீங்கள் தரிசனத்தை முடிக்கலாம், எப்போ நீங்கள் க்யூவில் வந்து நிற்கணும், எல்லாத்தையும் நான் கொண்டு வர போகிறேன். நல்ல திட்டம் தானே, நல்லா தானே இருக்குது. ஐயா நேற்று ஜேசிடி பிரபாகர் பார்க்குறோம், எம்எல்ஏலாம் நான் யாரையும் தகுதி நீக்கம் செய்யலை, இவங்களும் மனு கொடுத்தாங்க அவங்களும் மனு கொடுத்தாங்க, 2 மனுவும் வாங்கி பஞ்சாயத்தை முடிச்சிட்டேன். இப்போ அவர் இப்படி எடுத்தாலும் பிரச்சனை, ஒருத்தருக்கு சாதகமாக எடுத்தாலும் பிரச்சனை, இன்னொருத்தருக்கு அவர் என்ன பண்ணுறாரு, கோர்ட்டு கேஸுன்னு போகாமல் அந்த பிரச்சனையை முடிக்கிறாரா? இப்போ 4 எம்எல்ஏ சேர்ந்தவங்க ராஜினாமா பண்ணவங்க, அது தனி கேஸு, அது நடக்க போகுது, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இந்த பிரச்சனை இப்போ வேலுமணிக்கோ இல்லை வந்து விஜயபாஸ்கருக்கோ ஒரு சிலருக்கு பதவி தப்பி இருக்குல்ல, சபாநாயகர் நினச்சா என்ன பண்ணலாம், நடவடிக்கை எடுக்கணும்னு எடுக்கலாம். இல்லை எடப்பாடி பழனிசாமி இல்லை நீங்கள் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். இல்லை ஒரு பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறாங்கல்ல, ஒரு தலைவலி, ஒரு விமர்சனம், ஒரு ஒரு இது பிரேக்கிங், ஜஸ்ட் பிரேக்கிங், பிக் பிரேக்கிங் இல்லை, தீர்வுகள் யார் கொடுக்குறான்னு பார்க்கணும். அப்போ தீர்வை நோக்கி யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறாரு, மீனவர்கள் பிரச்சனை பற்றி கேட்டால் நோ கமெண்ட்ஸ்ன்ட்டு போகிறாரு. அது எப்படிங்க நோ கமெண்ட்ஸ்ன்ட்டு போவீங்க? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. அங்கே மீன் பிடிக்க போனால் பிடிச்சின்னு போகிறான், அப்புறம் போதைப் பொருள் இருக்குது, கஞ்சா வியாபாரம் அந்த வழியாக தான் நடக்குதுன்றாங்க. எவ்வளோ விஷயங்கள் வருது, கடல் வழியில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, சிறு துறைமுகங்கள்லாம் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சிங்கம் படம் பார்த்த மாதிரியே வருது. அப்பா அண்ணாப்பா பொருள் வரலப்பா, சீக்கிரம் அனுப்புப்பா, அந்த அதிகாரி வரத்துக்குள்ளே கடலில் ஏற்றணும்ப்பா அப்படின்றாங்க. அந்த மாதிரி வருது. ஈடி சொல்லுது, தமிழக காவல் கடல் ஓரத்தில் இருக்கிற இடத்துலலாம் வந்து கஞ்சா, கொக்கேனு இதெல்லாம் வந்து வியாபாரம் நடக்குது. வெளியூர் போகிறது ஒரு கொஞ்சம் இங்கே இறங்குச்சுன்னா இங்கே இருக்கிற இளைஞர்கள் நாசம் தானே. இவ்வளோ பிரச்சனை இருக்குதுல்ல. கடல் ஓரத்தை சம்மந்தப்பட்டது யார், அமைச்சருக்கு பொறுப்பு இருக்குல்ல. நீங்கள் மீனவர் பிரச்சனையே பேசாதவர், நாளைக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதாவது இந்த கடலோர காவற்படை இருக்கு இல்லைங்களா, அது வந்து மீன்வளத்துறை வந்து அது கூட சேர்ந்து வேலை பார்த்தா நிறைய லாபம் இருக்குது. ஏன்னா நிறைய நேரத்தில் இந்த போட்மேனு, இந்த ஃபிஷர்மேனை ஒரு சில பேர் தான் மூல செலவை செஞ்சு அவங்கள அந்த தப்பான வியாபாரத்துக்கு பண்ணுறாங்க. நீங்கள் வண்டி ரோடு வழியாக போனால் ஏமாத்து எடுத்துன்னு போக முடியாது, பெட்ரோல் லிட்டர் வச்சு பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு போட்டு வழியாக எடுத்துன்னு போகிறது. அப்போ அது மீன் போதா இல்லை போதைப் பொருள் போதா தெரியாது. அப்போது நம்ம என்ன துறைக்கு வந்து பொறுப்பே இருக்கிறோம், என்ன பேசணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் பிடிச்சி கொடுக்கணும். அமைச்சர் வந்து இது மாதிரி மீனவ கிராமத்தில் இது மாதிரிலாம் தப்பு நடக்கிறதா சொல்கிறோம், நாங்கள் மீன்வளத்துறை மூலமாக மீனவ குடும்பங்களில் இருக்கிற இளைஞர்களுக்கு, சிறார்களுக்கு நாங்கள் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்த போகிறோம். அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல், இது மாதிரிலாம் தப்புவாக உன்னை கூப்பிடுவாங்கப்பா, இந்த மாதிரி தப்பான தொழிலுக்கெல்லாம் கூடுவாங்கப்பா. நம்ம வேலை வந்து நம்ம மீனவர் கடலுக்கு போனோம், கடலில் வந்து அன்னையாக கும்பிட்றோம், வலைய போடுறோம், மீன் வருது, அதை எடுத்துன்னு வந்து விற்கிறோம், காசை வாங்குகிறோம், சாப்பிட்றோம், சம்பாதிக்கிறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், திருப்பி கடலுக்கு போகிறோம். இதுதான்ப்பா நம்ம வாழ்க்கை, இதுதான்ப்பா நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. இந்த மாதிரி இந்த போதைக்கு இதெல்லாம் தப்பு, இது சமுதாயத்துக்கு பண்ணுற தப்பு, நம்மளும் நாசமாக போய் அப்படி அது மாதிரி எதனா ஒரு திட்டம், அது மாதிரி எதனா ஒரு செயலாக்கம், அப்படி எதனா பேசுவாருன்னு பார்த்தா நோ கமெண்ட்ஸ்ன்ட்டு போகிறாரு. இது ஒரு அமைச்சர். இன்றைக்கி இன்னொரு போக்குவரத்து துறை அமைச்சரை போய்ட்டு இந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் இருந்து எல்லாம் போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா ரொம்ப நேரம் காக்க வச்சு பார்க்கவே இல்லையா. கேட்டால் நீங்களாம் வராதிங்க, இந்த பக்கமே வராதிங்கன்றார் அமைச்சர். அவங்க வந்து பத்திரிகையாளருக்கு வெளியில் புலம்புறாங்க. அப்போ அதெல்லாம் சரியில்லை. அப்புறம் இன்னும் வந்து பார்த்தா பால்வளத்துறை, பாலில் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை திமுக பீரியட்லேயே நம்ம சொன்னோம். அந்த புரோட்டீன் கம்மியாக இருக்குது, எஸ்என்எஃப் குறையுது, பாலுக்கு உற்பத்திக்கு உண்டான விலை கிடைக்கல, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. பால் அந்த தொழில் செய்கிறவங்களாம் ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க, யாரும் வந்து பெரிய பணக்காரர்கள், லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள் கிடையாது. இந்த ஒரு 10 லிட்டர் பாலை விற்றா என்ன வந்துட போகுது,
பாலை எடுத்துன்னு போய் ஊற்றி திருப்பி மறுபடியும் காலைல மாட்டுக்கு பொட்டை வச்சு புண்ணாக்கு வச்சு பாலை கறந்து அது இதை வாரி போட்டு கொட்டாவை கழுவி மாடை கழுவி திருப்பி எடுத்துன்னு போய் பாலை ஊற்றி இதே தான் 365 நாளும், வேறு எதுவுமே கிடையாது, நல்லது கெட்டது ஒன்றுமே கிடையாது. அப்படி கஷ்டமான ஒரு வேலையை செய்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ கால்நடைத்துறை சம்மந்தமாக பால்வளத்துறையில் நீங்கள் என்ன விவசாயிகளை கூப்பிட்டு மாடு வளர்க்குறவங்களை கூப்பிட்டு எப்போ என்ன உனக்கு பிரச்சனை இருக்குது, பாலுக்கு உற்பத்தி பொருள் கிடைக்குதா இல்லையா, என்ன பண்ணலாம், இப்போ புதுசாக ஆட்சி மாறி இருக்குது, ஆவின் ஒழுங்காக நடந்துக்கிறாங்களா, இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை நல்லா இருந்தது, குழந்தைங்க ஆரோக்கியமாக பால் குடித்தாங்க, நல்லா வளர்ந்தாங்க. ஏன்னா பால் வந்து உங்களுக்கு கால்சியம் ஆகட்டும் ஒரு புரத சத்து இருக்கிற ஒரு விஷயம். அன்றாட டீ கடையிலேருந்து ஆரம்பித்து செத்தா கூட கட்சியாக பால் தான் ஊற்றுறது கலாச்சாரம், அப்படி ஒரு சம்மந்தப்பட்ட துறை. இது நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க இது? இதெல்லாம் பார்க்கணும்ல, ஊடகத்துக்கு இவ்வளோ வேலை இருக்குது, நீங்கள் பாட்டு பிளாக் பண்ணுறதுன்னா நல்லா வருது. மின்வெட்டுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நிறைய பேர் அந்த ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிடுறாங்க, வயரை பிச்சு விட்டுறாங்க. பழைய ஆட்சியில் இருந்தவங்களோட ஆதரவாளர்கள் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடக்குதா இல்லை வேற ஏதாவது ரீசன் இருக்காது? சரி, பிடிச்சி பிடுங்கும்போது சாக்கடிச்சு செத்து போனால் கேபிளை பிடிங்கி விட்றாங்க. ஃபியூஸ் கேரியர் கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அப்படியே வலிச்சிடலாம். ஃபியூஸ் கேரியரை பிடுங்கும்போது வீட்டு ஓனர் என்ன பண்ணுவான், இல்லை அந்த தெருவில் இருக்கவங்க பார்த்தா பொழப்பாங்களா பொழக்க மாட்டாங்களா? திருடிட்டான் ஃபியூஸ் கேரியரை. இதுக்கும் ஒரு கட்சிக்கும் நீங்கள் சம்மந்தப்படுத்தி பேசுறதுல அது நம்புற மாதிரியா இருக்குது. மலிவான அரசியல் மாதிரி தோணல உங்களுக்கு. விளக்கம் இல்லை திட்டம் இல்லை செயலாக்கம் என்ன பண்ண போகிறோம் புரிதல் இல்லைன்னா அதுக்கு என்னவோ அதை பார்க்கணும். 2 ஃபியூஸ் கேரியர் 4 ஃபியூஸ் கேரியர் பிடுங்கிறதுனால என்ன ஆகும்? அந்த 2 தெருக்கு இல்லை அந்த 2 வீட்டுக்கு போவோம். தமிழ்நாடு பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டு பிரச்சனையும் தெரு பிரச்சனையும் பேசுகிறீங்களா? இப்போ என் வீட்டில் இப்போ குழாயில் தண்ணி வரல, ரைட்டுங்களா? இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு 500 வீட்டுக்கு வரலன்னா அப்போ பெரிய பைப்பில் ஏதோ பிரச்சனை. இல்லை ஒரு 50,000 வீட்டுக்கு வரலன்னா அப்போது பம்பிங் ஸ்டேஷனில் ஏதோ பிரச்சனை, தண்ணி வந்து வரல. இல்லை ஒரு 2 மாவட்டத்துக்கே வரலன்னா அப்போ காவேரியில் தண்ணி வரல. இப்படி தானே இருக்கணும். இங்கே 2 ஃபியூஸ் கேரியர் பிடுங்கினதுக்கு நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு காரணம்னு சொல்கிறது யார் கொடுத்த ஐடியா? இது மீமாகி போச்சு, அது எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எது இந்த 2 ஃபியூஸ் கேரியர் தானா அப்படின்ற மாதிரி. அது மாதிரி தப்பாக பேசி மாட்டிக்க கூடாது, கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணணும். இந்த 1 மாத ஆட்சி காலம் அப்படிங்கிறது தாவேகோட ஆட்சி காலம் இருக்கிற பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, ப்ளஸ் இல்லை நான் நிறைய ஒரு சில அமைச்சர்கள்லாம் சொன்னேன். இப்போ லோகேஷ் சொன்னேன், ராஜ்மோகன் ஒரு சில பள்ளிக்கல்வித்துறையில் போர்டெல்லாம் வெளியில் வைங்கன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபீஸ் எல்லாம் பார்த்து வாங்கணும், நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு சார்ஜ் பண்ணணும். ஏதோ அட்லீஸ்ட் ஒரு மிரட்டவாச்சு செய்கிறாங்கல்ல. ஏன்னா கொள்ளையடிக்குது தனியார் பள்ளிக்கூடங்கள், பேரண்ட்ஸ் கிட்ட கொள்ளையடிக்கிறது. ஒரு டிஷர்ட்டு அது விலை பார்த்தா 500 ரூபா இருக்கும், இல்லை 300 ரூபா இருக்கும், 700 ரூபான்னு போட்டு வாங்குறது. ஆல்ரெடி ஃபீஸை கட்டிட்டான். டெக்ஸ்ட் புக் இவ்வளோ தான் இருக்கும், டெக்ஸ்ட் புக்கு அதுக்கு 14,000 15,000. அந்த புத்தகம் மதிப்பு பார்த்தா ஒரு 2,000 3,000 காணாது. இப்போ இப்படி தான் ஏமாற்றி சம்பாதிக்கிறீங்க. எப்படி ஒரு கல்வின்றது ஒரு சேவை, கொள்ளையடிக்கிறீங்க. ராஜ்மோகன் ஒரு சில முயற்சி எடுக்கிறாப்புல, அதெல்லாம் பாராட்டுகள். அதில் வெற்றி பெறுவாரா தோல்வி பெறுவாரா தெரியாது, பாராட்டுகள். ஒரு சில விஷயம் வந்து நாங்கள் வந்து இருமொழி கொள்கை, நாங்கள் வந்து கடந்த காலத்தில் என்ன இருக்கோ அது மாதிரின்னு சொல்கிறாரு. பட் இதுவரைலாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனை வரல. அதேமாதிரி யோகேஷ் பத்திரப்பதிவு மற்றும் கமர்ஷியல் டேக்ஸு ஊழலுக்கு கடந்த காலத்தில் அதிகமாக பேர் போன டிபார்ட்மெண்ட்டு. ஐயா ஒரு மூர்த்தி இருந்த காலகட்டத்தில் லஞ்சம் லாவணி அதிகமாக இருந்ததுனாங்க. இப்போ ஒரு ரைடு ஒன்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டு 38 லட்சம் பிடிச்சாங்க. அடிக்கடி மாதம் ரைடு நடத்துனாங்கன்னா கொஞ்சம் மேபி கொடுக்குறத வாங்கி போயிடுவாங்க. லஞ்சம்னு கேட்க மாட்டாங்க, இவ்வளோ கொடுத்தாதான் அப்படின்னு இல்லாமல் கொடுக்குறத வாங்கி போயிடுவாங்க. அட்லீஸ்ட் அந்தளவுக்கு அதை குறைச்சா கூட. நான் அதாவது என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். அவங்களாம் லஞ்சம் வாங்கலைன்னா நான் நெஞ்சு வலி வந்து செத்து போயிடும். லஞ்சம் வாங்குறத அரசு ஊழியர்கள் தமிழ்நாட்டில் நிறுத்திட்டாங்க அப்படின்னா நான் சந்தோஷத்தில் நெஞ்சு வலியில் செத்து போயிடும். எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் உயிர் போகுது. இப்படி போகுதுன்னா நான் அதனால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தமிழ்நாட்டில் லஞ்சமே இல்லையா, அதிர்ச்சி அடைஞ்சு பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் மரணம் போட்டுக்கோங்க யூடியூப்பில் தம்ப்நெயில், எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி ஒரு சந்தோஷம் வருதுன்னா அதை ஏற்றுக்குவேன் நான். சரி குறைக்கிறது, அட்லீஸ்ட் குறைப்பேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, நடவடிக்கை எடுப்பேன்றாரு, குறையிறது தான் ரொம்ப சந்தோஷம். அந்தமாரி காவல்துறை அடுத்து சிங்கப்பெண் வந்து தான் பெண்கள் பாதுகாப்புக்காக பார்த்துற அளவு இருக்குது. அப்போ ஆளுமன் போலீஸ் என்ன பண்ணுது, இருக்கிற போலீஸ் என்ன பண்ணுது? அப்போது இது வந்து ஒரு பெயரளவில் ஒரு திட்டம், அது என்ன பண்ண போகுதுன்றதை பார்க்கணும். நேற்று நிறைய நம்பிக்கையான வார்த்தைகளை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த திட்டத்தில் முதலமைச்சர் ஜெயிக்கணுன்றது என்னோட புரிதல். ஏன்னா அது வந்து இந்த நாட்டினுடைய பெண்கள் சம்மந்தமானது, நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா, குழந்தைங்க, பசங்க, அம்மா, பாட்டி, அவங்களோட பாதுகாப்பு சம்மந்தமான விஷயம். அதில் வந்து விஜய் அவர்கள் தோக்கக்கூடாதுன்றது என்னோட கருத்து. அதில் அவர் வெற்றி பெறணும் குறைந்தபட்சம். மிச்சம்லாம் எப்படி பண்ணுறாரு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இந்த விஷயம், இந்த சிங்கப்பெண் திட்டமானது வெற்றி பெறணும். அவர் வந்து நான் படிப்படியாக செய்வேன்,
நான் அதெல்லாம் பார்க்குறேன், நான் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன், ஜீரோ டாலரன்ஸ்ன்ற வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு. 100க்கு க்ரைம் ரேட்டை மேபி ஒரு பர்சன்டேஜ் 80% குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே சக்ஸஸ். ஒரு ஜீரோ டாலரன்ஸ்னு ஒரு படி மேலே போய் சொல்கிறாரு. அது ஏன்னா சமுதாயத்தில் வந்து மக்கள் இருக்கிற இடத்துல குற்றம் நடக்கும், அது மனிதனோட இயல்பு. அது எவ்வளோ குறைக்கிறோன்றது, நீங்கள் நிறைய குறைச்சிட்டிங்க, 3/4% குறைச்சிட்டிங்கனாலுமே வெற்றி. அப்போ மிச்சம் அந்த கால்வாசியை நம்ம வந்து அந்த எந்தெந்த மிருகம் மனுஷ உருவத்தில் எந்தெந்த மிருகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சா அதை சிங்கிள் அவுட் பண்ணி தூக்கிடலாம். இப்போ சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமாக உருவாக்கலாம். இது மொத்தமாக வந்து கொத்தா கெட்டு போயிருக்கு. அதுவும் காவல்துறையினுடைய ஈரலே கெட்டு போயிருக்குன்னு புதுசாக சொல்லலை, ரொம்ப வருஷமாக சொல்கிறது. இவர் எந்த அளவுக்கு அதில் வெற்றி காண போகிறாருன்றதை பார்க்கணும். குடிநீர் மற்றும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் வந்து அவர் துறையில் வச்சுருக்கிறாரு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இன்னொரு அமைச்சர் போடுறது சரி. முதலமைச்சர் வந்து அவ்வளோ ஃபைல்ஸ் பார்க்குறது, அவ்வளோ விஷயங்கள் லோக்கல் பாடிஸ், அதாவது உள்ளாட்சி, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இதெல்லாம் வந்து அந்த துறையில் வரும். இதெல்லாம் கவுன்சிலருங்க நிறைய இருப்பாங்க, பேர் கெட்டு போயிடும், நிறைய ஃபைல் வரும், நிறைய ப்ராஜெக்ட்டு, டெண்டரு அதெல்லாம் இருக்குது. அதை முதலமைச்சரே அவர் கையில் வச்சுருக்கிறாரு. அதை வந்து வேறு யாருன்னா ஒரு துறை ரீதியாக அமைச்சர் கொடுத்தா, துறை அமைச்சர் சரியாக செய்யலைனா கூட இந்த துறை அமைச்சரை மாற்றி வேறு ஒருத்தராக போடலாம். இவரே வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அதனால் அவருக்கு கெட்ட பேர் வரும், ஒர்க்லோடு ஜாஸ்தி. இவர் நம்மால் கொஞ்சம் உழைப்பு கம்மி, யார் சிஎம் சார். அப்படி இருக்கும்போது உழைப்பு அதிகமாக வாங்குகிற டிபார்ட்மெண்ட் அது. நான் சொல்கிறது என் மனசில் தோன்றதுன்னு சொல்கிறேன். அது அவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லை கோவப்படுறாங்களோ என்ன பண்ண போகிறாங்க நமக்கு தெரியாது. பட் இதுதான் யதார்த்தம். நீங்கள் இந்த உள்ளாட்சித்துறையை பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் இன்னும் 1 வருஷம் இருக்குது கேப்பு. இப்போ ஆல்ரெடி மேயர் பிரியா வந்துட்டு ஒரு இடையில ஒரு எம்எல்ஏக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. என்ன கருத்து வேறுபாடு? சீரியல் என்ன கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அந்த படத்துலலாம் அந்த சீரியல் ஆனந்தியை மோசமாக பார்த்த அவள், என்ன நடக்கிறது இவர்களுக்குள், இதை பொறுத்து கொள்வாரா ஆனந்தி, இல்லை இதை பொறுத்து கொள்வாரா பல்லவி, சீரியல் பார்த்த மாதிரி இருந்தது. இதே ரமேஷ் போயிருக்கிறாப்புல ரைட்டா ஒரு நிகழ்ச்சிக்கு, அங்கே எம்எல்ஏ பேர் இல்லை, பிரச்சனையாகுது. ரமேஷ் என்ன சொல்கிறார், அமைச்சர் அண்ணா நான் கேட்குறேண்ணா, யாருண்ணா வாங்கண்ணா, நீங்கள் ஏற்று நிகழ்ச்சி நீங்கள் தொடங்கி வைங்க, முடிஞ்சு போச்சு. அது எனக்கு தெரியல எதனால சார் இது நடக்குது. இல்லை எதனால நான் இந்த உண்மையை சொன்னால் எனக்கு கெட்ட பேர் வரும். ஓகே ஓகே, அதாவது 2 ஆண்கள் ஒரு விஷயம் நடக்குது, சமாதானமாவது, அமைச்சர் வந்து அங்கே ஒரு முடிவு எடுக்கிறாரு. இங்கே மேயர் ஒரு பெண்மணி, எம்எல்ஏ ஒரு பெண்மணி, ஒரு கருத்து வேறுபாடு வருது, எம்எல்ஏ கோச்சிக்கிறாங்க. திருப்பியும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, கோச்சிக்கிறீங்களா வீட்டுக்கு போக வேண்டியதுதானே, திருப்பியும் மறுபடியும் மாநகராட்சி இன்னொரு நிகழ்ச்சிக்கு போய் அங்கேயே நிற்கிறீங்க. அங்கே ஒரு 40 பேர் சூப்பர் தாவேக்கா பதிலடி. என்ன வேலை இது? அப்போ சண்டை போடுறதா அவங்க நோக்கம், மக்களுக்கு சேவை செய்யறது இல்லை. சரி மேயராச்சு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மேயர் ரிப்பன் வைக்கிறதுக்கு முன்னாடியே பல்லவி வந்து டப்புன்னு வெட்டிட்டாங்க. இப்போது நாட்டில் யார் முதல்ல ரிப்பன் வெட்டுறது தான் பிரச்சனை இல்லை, உங்கள் 2 பேருக்கும். மிச்சம்லாம் கரெக்டாக இருக்குது, தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனையே கிடையாது. சரி, இவங்க தான் இப்போ எம்எல்ஏ டக்குன்னு வெட்டிட்டாங்க. மேயர் எவ்வளோ ரிப்பன் வெட்டியிருப்பீங்க நீங்கள், புதுசு அரசியலுக்கு, நீங்கள் அனுபவம் ஆகிப்போச்சு, உங்களுக்கு 4.5 வருஷம் ஆகிப்போச்சு. நீங்கள் பார்க்காத குத்து விளக்கு ஃபங்க்ஷன் கிடையாது, ரிப்பன் வெட்டாத ஃபங்க்ஷன் கிடையாது. நீங்கள் மேயர், பெரிய பதவி, விட்டு கொடுத்துட்டு போங்களேன். சரிம்மா புதுசாக வந்துடுது ஏற்றுட்டோம். அந்தம்மா அவங்க வந்து பாவம் கை நீட்டுறாங்க, யார் எம்எல்ஏ, அப்படி தாண்டி அப்படி அதிகாரிக்கு கொடுக்குறது. இந்தம்மாவும் லேஸ் கிடையாது, யார் எம்எல்ஏவும். அடுத்த நிகழ்ச்சிக்கு போய் திருப்பி மறுபடியும் இந்த ஹனி பேஜர்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அது யானை புலி எதாக இருந்தாலும் போய் கேம் கேட்கும், சண்டை போடும், போயிட்டு தோற்று போயிடும், ஆனால் போய் நிற்கும், திருப்பி ஏஞ்சி போய் நிற்கும். அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க எம்எல்ஏ. அதே அங்கே பாருங்கள், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சின்ன வயசு, நாகரிகம், அதான் வந்து அப்ரிங்கிங்னு வாங்க ஆங்கிலத்தில். நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க? இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த தலைவலிலாம் தேவையா முதலமைச்சருக்கு? மேயருக்கும் எம்எல்ஏக்கும் சண்டை, பேய்க்கும் சண்டை அப்படின்ற மாதிரி. அங்கே அப்படி கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் பாருங்கள், சீரியலுக்கு பேர் வைக்கிற மாதிரியே இருக்குதா, காஞ்சனா படத்தில் இப்படி சொல்லுவாங்கள்ல அது மாதிரியே இருக்குதா. அங்கே அரசியல். ரமேஷ் ஒரு எம்எல்ஏவை கொடுக்கலன்னும் போது கூப்பிட்றாப்புல எதில் அதிகாரி, ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்க, எம்எல்ஏங்க அவர், எம்எல்ஏக்கு சொல்லாமல் நடக்கக்கூடாதுங்க. அவங்க ப்ரோட்டோகால்னு சொல்கிறாங்களே சார், அந்த ப்ரோட்டோகால் ரூல்ஸ் படி அப்படி தான் வரும். நான் என்ன கேட்குறேன், கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி எம்எல்ஏ மனசு கஷ்டப்பட்டுட்டு என்ன ப்ரோட்டோகால்னு கேட்குறேன். உங்களை மாதிரி அவங்களும் ஒரு பெண்மணி தானே. ஏங்க நான் அடிப்படையில் நான் ஒரு பத்திரிக்கையாளருங்க, ஒருத்தர் மனசு கஷ்டப்படுத்தி எனக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்க திட்ட ரீதியாக தப்பு பண்ணுறாங்க, இல்லை ஒரு திட்டத்தில் ஊழல் பண்ணுறாங்க, கை சுத்தம் இல்லை, போராடலாம், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் பண்ணுறாரு, அதை பற்றி பேசுகிறோன்னா அது வேறு. ஒரு ரிப்பன் வெட்டுறதுல, ஒரு மெழுகுவத்தி ஏற்றுறதுலலாமா நீங்கள் சண்டை போட்டுக்குவீங்க? சரி, இப்போ இவங்க இப்போ எம்எல்ஏ, இப்போ மாநகராட்சி தான் எல்லாமே நிர்வாகம் பண்ணுவோம் அவங்க சட்டமன்ற தொகுதியில்.
இப்போ நாளைக்கு மேயர்கிட்ட போய் நீங்கள் அடுத்த 6 மாதத்துக்கு கோரிக்கை யார்கிட்ட போய் கேட்பீங்க? நீங்கள் பாட்டுன்னு ஏதோ பெரிய சூரப்புலி மாதிரி சண்டை போட்டுன்னு ரீல்ஸு டிக்டாக்ஸ்க்கான மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. தாவேக்கா ஊன்றாங்க. இப்போ மக்கள் பிரச்சனையும் நீங்கள் போய் நிற்பீங்களாங்க? மேயர் அலுவலகத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி விடுவாங்களா? போச்சா திருவிகா நகர் மக்கள் பிரச்சனைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு போச்சா? ஏன் விரோதத்தை வளர்த்துக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். ஆனாப்பட்ட விஜய் சாரை பாருங்கள், நித்தி ஆயோக்கு அழகாக கிளம்பி போயிட்டார் பிரதமரை பார்க்குறதுக்கு. ஆசிஸெல்லாம் பேசினார், பாயாசெல்லாம் பேசினார், மோடி அங்கிள் பேசினாரா? மக்களுக்காக இறங்கி போகிறது தப்பு இல்லை, கட்சி கொள்கைக்காக. இப்போது குதிரை பேர் அரசியல் நீங்கள் இதே என்கிட்ட பேசிட்டிங்கன்னா நான் கோவப்படுவேன். ஏன்னா அது வந்து கண்ணிய குறைவான அரசியல். இதெல்லாம் சிலுமிசம், இதெல்லாம் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனை. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை பற்றி பேசிட்டு 3 நிமிஷம் வேஸ்ட்டா? அதாவது இதெல்லாம் வந்து அப்படி எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ப்ரோட்டோக்கால்லாம் இல்லை. எவ்வளோ பேர் எவ்வளோ நிகழ்ச்சியில் வந்து என்னையே சம்டைம்ஸ் நான் போய் நிற்கும் போதெல்லாம் பத்திரிக்கையாளர் சும்மா நிற்கிறார், நீ ஒரு அதாவது 5 விளக்கு இருக்கும், அதில் ஒரு குத்து விளக்கில் 5 திரி இருக்கும், 3 கொளுத்திட்டு மிச்சம் ஒன்று 3ஆவதோ 4ஆவதோ மிச்சம் ஏறும்போது நம்மளை கூப்பிட்டுப்பா நீயே ஒன்று ஏற்று பண்ணுவாங்க. அவ்வளோதான். அது வந்து அவ்வளோ பெரிய ப்ரோட்டோக்கால் ஃபங்க்ஷன் கிடையாது, புரியுதுங்களா? அதாவது பயங்கரமாக எல்லாரும் நின்று மேயர் தான் ஃபஸ்ட்டு ஏற்றோம், அது ப்ரோட்டோக்கால், அதில் டவுட் இல்லை. அதை தான் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. நான் ரிப்பன் வெட்டுறதுக்கு முன்னாடி நீ குறுக்குல பூந்து வெட்டின பார், அதுதான் அந்த உனக்கு நான் ப்ரோட்டோக்கால் காட்டுறேன்னு திருப்பி காட்டிக்கிறேன். திருச்சி கிழக்கு பகுதியை தாண்டி மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், தாராபுரம், பெருந்துறை இந்த இடத்துலலாம் வந்து இப்போ தேர்தல் வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது. ஸோ இங்கே தாவேக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? ஜெயிச்சிருவாங்களா கண்டிப்பாக? ஐயோ, இந்த விஷயத்தில் நம்ம எதுவுமே பேச முடியாது. நான் இது மாதிரி பேசி நான் நல்லா வாங்கி கட்டிக்கினேன். மக்களை நம்ப முடியல, மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ அவங்க யோகம் இருக்குல்ல சார்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், இது இவங்க வாழ்க்கை, இவங்க அரசியல், இவங்க எப்படின்னா போட்டோம். நான் வந்து என்னோட நேயர்களுக்கு நான் வந்து உண்மையை பேசணும், நான் கருத்து சொல்லணுன்றது தெளிவாக இருக்கிறேன். நம்ம இன்னெல்லாம் பேசுவோம், லாஸ்ட்டாக ஒரு டிக்டாக்கு ஒரு ரீல்ஸு போட்டு அழுகுற மாதிரி மூஞ்சி வச்சு ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம எதுக்கு சொல்லணும்? அதை அவங்க யார் உழைக்கிறாங்களோ இல்லை, யார் உழைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, யார் மக்களுக்கு பிடிக்குதோ, யார் அழகாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதுதான் அரசியல். அப்படி தான், அப்படி அழகாக இருக்கிறவங்க ஜெயிச்சுட்டு போவாங்க. உழைக்கிறாரு பாவமாகுது அதெல்லாம் கிடையாது. யார் உங்களுக்கு அன்றைக்கி தேதியில் பார்க்கும்போது அழகாக இருக்கிறாரோ, வசீகரமாக இருக்கிறாரோ, கவர்ச்சியாக இருக்கிறாரோ அவங்க ஜெயிக்கிறது தான் இன்றைக்கி தேதியில் ட்ரெண்டு. அதாவது இன்றைக்கி என்ன போச்சுன்னாங்க, யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா அதுதான் அரசியல்னு பேசுகிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற அரசியலில் ஒரு காலேஜ் பையன் சிறுவர் இல்லை ஒரு பள்ளிக்கூட படிக்கிற 12வது படிக்கிற 10வது படிக்கிற மகன் வந்து எனக்கு அரசியல் சொல்லி கொடுக்குறாப்புல. இன்றைக்கி சூழ்நிலை அப்படி. நான் சொல்கிறேன் தம்பி, அரசியல்ன்றது வாழ்வாதாரம், மனித வளம், மேம்பாடு, கலாச்சாரம், சமூக நீதி, அப்புறம் சட்டமன்றம், வழக்காடு மன்றம், வேலைவாய்ப்பு, பெண்கள் விடுதலை, பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கப்புறமா வந்து அடுத்த தலைமுறை, இவ்வளோ இருக்குப்பா. இதெல்லாம் சேர்ந்தது தான்ப்பா அரசியல்னா. ஹலோ ப்ரோ, என்ன ப்ரோ பழைய மாதிரி இருக்கிறீங்கோ, கிரிஞ்சாக பேசுகிறீங்கோ, வைப்பு பண்ணோம் ப்ரோ, வைப்லேயே ஜெயிச்சிருவோம் ப்ரோ நாங்கன்றான். நீங்கள் என்ன பேசுவீங்க அவர்கிட்ட? என்ன பேச முடியும்? இது எம்எல்ஏவா? அவர் யார் தெரியும்? இல்லைப்பா ஜெயிச்சிட்டாரு, அவரும் நாங்கள் போட்டோம் ஜெயிச்சிட்டாரு, அதனால் எம்எல்ஏலாம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை ப்ரோ அப்படின்னா. சரிப்பா, ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க யார் எம்எல்ஏ ஜெயிக்கணும்? இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க யார் ஜெயிக்கணும். மீறி அப்புறம் போய் வயசானவங்க கிட்ட என்னப்பா கரண்ட் இல்லையாண்ணா? ஆமாம் இல்லை. இப்போ என்ன பேரம்பேத்திலாம் சொல்லி ஓட்டு போட்டாங்கன்னா அதுவும் அப்படி தான் போடுவோம். அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. சரி, ஒரு கரண்ட்டு கட்டு பார்த்தா 2-3 வருஷம் கரண்ட்டு கட் ஆகட்டும், அப்படி தான் போகுது. யாருக்கு என்ன வாக்கு செலுத்தணும்னு தெரியாமலாம் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு சில பேர் வெதந்தாவாதத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதிகமாக ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்றாங்க தாவேக்காக்கு. 65% எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதுவும் உண்மை. அதனால் வந்து வர தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அந்த ஆட்டத்துக்கு பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் விட்ரா பண்ணிக்கிறேன். ஏன், என்ன காரணம்? சரிங்க, நம்ம களத்தில் பார்க்குறோம், இது யதார்த்தம்னு நம்ம வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும் ஒரு பத்திரிகையாளனுக்கு. இந்த தெருவில் போனால் இது முட்டு சந்து இங்கே போகாதுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம போய் பழக்கம் இருக்கும். அரசியல் தன்மை என்னன்னு புரியும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது மாற்றம், இது சேஞ்சு பண்ணுவோன்னு பண்ணுறாங்க. அவர்களோட எண்ணோட்டத்தை நம்ம வந்து விட்டுடணும், அவங்க போக்குக்கு விட்டுருணும். நீங்கள் அரசியல் நீங்கள் முடிவு பண்ணுங்கள், அந்த அரசியல் என்ன பண்ணுதுன்றதை நம்ம பேசுவோம். அந்த நிலைப்பாடுக்கு நான் வந்துட்டேன். மா சுப்பிரமணியன் மேயராக இருந்தார், மேயர் பிரியா மேயராக இருக்கிறாங்க. 2 பேரும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் கடந்த காணொலி எடுத்து பாருங்க, மேயராக அவர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருந்த பொழுது நான் வந்து இதெல்லாம் இவர் சரியாக செஞ்சுருக்கிறாரு, இதிலலாம் அவருக்கு நல்ல பேரை நான் பேசியிருப்பேன்.
அதே ஒரு அமைச்சராக வந்தபோது எனக்கு அந்த அளவுக்கு வந்து நான் பேசியிருக்க மாட்டேன். காரணம் என்ன, நடந்துக்கிற விதம். உதாரணத்துக்கு ஒரு மேயராக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சராக இருந்ததை விட அதிகமான நல்ல பேர் எடுத்தார். இப்போ பிரியா அவர்கள் மேயராக இருந்தபோது அந்த அளவுக்கு அவங்களால திறம்பட செயல்பட முடியல. என்ன காரணம் ஏன்றது இது என் பார்வையில் விமர்சனம் என்பது விமர்சனம் தான். இப்போ இந்த 4 பேர் ஆனால் ராஜினாமா பண்ணிட்டு அவங்களே நிற்கிறாங்களா இல்லை வேற யாருன்னா நிற்கிறாங்களான்றது பார்க்கணும். பட் அதிமுக தொண்டர்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய தொகுதி அதிமுகவோட தொகுதி ரெட்டலை தான் ஜெயிச்சது. அதிமுக தொண்டர்கள் எப்படி எடுத்துக்கிறான்னு பார்க்கணும். நான் இதிலுமே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பற்றி சொல்ல, தொண்டர்கள் இனிமேல் வந்து கட்சியை வந்து தொண்டர்கள் தான் காப்பாற்றணும். அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. நான் ஒரு ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து அவரும் அடம் அதிகமாக பிடிக்கிறாரு. அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து அது சரியா தவறா அது அந்த கட்சியோட பிரச்சனை தான். இன்றைக்கி தாமோன் பரசன் சொல்கிறாரு, அதிமுகவை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது கட்சி போகிற போக்க பார்த்தா. விஜய் சார் வீட்டுக்கு வெளியில் போய் இப்படி நிற்கிறீங்க, கேட்டுக்கு வெளியில் நிற்கிறீங்க, நீங்களாம் ஒரு முன்னாள் அமைச்சர் கட்சியில் சேர்றதுக்கு இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு அவர் கொஞ்சம் கடினமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பாவமாக இருக்குது. சிம்பத்தி அதிமுக தொண்டர்களுக்கு இது ஒரு கடினமான ஒரு இது. அவங்க இதிலேருந்து எப்படி வெளியில் வர போகிறாங்க, அவங்களுக்கு உறுதுணையாக யார் இருக்க போகிறாங்கன்றதான் இந்த 4 தேர்தலை நாம் பார்க்குற ஒரு காரணியாக இருக்கும். யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்றது இனிமேல்லாம் ஐ டோன்ட் கேர். சுருக்கமாக சொல்லணும்னா மக்கள் பிரச்சனையை பேசுவேன். எம்எல்ஏ ஜெயிக்கிட்டோம், குதிரை பேர அரசியல் பண்ணிட்டோம், ஐயா ஆதவர்ஜனை கூப்பிட்டுக்கிட்டோம், இந்த அரசியல் தரமட்ட அரசியலாக போகுது. இதெல்லாம் நமக்குலாம் வந்து நடக்கக்கூடிய தன்மைகள்லாம் பார்த்தா ஒன்றும் சரியா இல்லை. இருக்கிறத விட மோசமாக பண்ணுறீங்க. அண்ணாமலை அவர்களுமே இப்போ கட்சி ஆரம்பிச்சார். அவர் அடுத்து என்ன அவர் அப்படியே சாதிச்சிட்டார். இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 18 லட்சம் பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க சார். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனால் 25 லட்சம் பேர் சேருவாங்க. மெம்பர்ஸ் தான் ஆன்லைனில், அது நிறைய பேர் சேருவாங்க. லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அதில் ஜாயின் பண்ணி அதில் போட்டி போடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா சார்? நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லை தாவேக்காவுக்கு தான்? எனக்கு ராகவா லாரன்ஸ் அவர்கள் மீது எனக்கு மரியாதை ஜாஸ்தி. இன்னொன்று அவர் ரஜினி சாரோட ஃபேனு. மேபி ரஜினி சாரோட ஓட்டுகளை ஈர்ப்பதுக்கு கொள்றதுக்கு அண்ணாமலை எதனா பிளான் பண்ணுறாருன்னு தெரில. ஆனால் ரஜினி சார் அதுக்கு டைரெக்டாக ஒத்துக்க மாட்டார் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து எப்பா இந்த இதுக்கே வரலன்ற மாதிரி இருக்கிறாரு. அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு க்ளீன் ட்ராக் ரெக்கார்டு கிடையாது. க்ளீன் ட்ராக் ரெக்கார்டு நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வெறும் திமுக அரசியல் தான் எதிர்ப்பு பேசினார். தமிழக மக்கள் நலன் சார்ந்த அரசியல் பெருசாக பேசலை. தமிழக மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தேசிய கட்சிகள் அரசியல் பேசலன்றாரு. நீட்டு தேர்வோ மேகதாதோ காவேரி பிரச்சனை இல்லை முல்லை பெரியார் பிரச்சனைலாம் இவர் வந்து ஒரு சரியான நிலைப்பாடு எடுத்தது கிடையாது. கட்சித்தீவு பிரச்சனைக்கு வந்து கேட்டால் குத்தது தான் அப்படின்றாரு. இலங்கை இம்மாத்தூண்டு நாடு, இந்தியா எவ்வளோ பெரிய வல்லரசு, இந்தியா நினச்சா கொடுக்குற உரிமை இருக்கும்போது திருப்பி வாங்குற உரிமை இருக்காதா? கேட்டால் போயிடுச்சு, அது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் நீங்கள் மீட்டு கொடுங்களான்ற. அவங்களுக்கு பொருளாதாரம் மோசமாகி போய் ஒரு பால் பாக்கெட்டு விலை 200 ரூபா, பிரெட்டு பாக்கெட்டு 300 ரூபா போய் உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் சிக்கு முக்காடி திணறுச்சு இலங்கை. அன்றைக்கி இந்தியாவை பார்த்து இருந்தப்போ இந்தா புடி ஒரு 1 லட்சம் கோடி, என்னது 1 லட்சம் கோடி இல்லை ஒரு 50,000 கோடி இது பண்ணிக்கோ. இந்த கச்சத்தீவு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டாங்கல்ல இந்திரா காந்தி பீரியடில், அது ரத்து. அந்த இடம் நாங்கள் மீன் பிடிச்சிக்கிறோம், எங்களுக்கு குத்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த காசு வச்சுக்கோ, அதுக்கு இதுவாக இது திருப்பி கொடுக்க வேணாம், நிம்மதியாக இருந்திருக்கோம்ல. இங்கேருந்து தானே போச்சு, அவங்களோட இடத்த கேட்கல, அவங்களோட இடத்த கேட்கல. மீன் பிடிக்கிறதுக்கு அது கொடுத்தப்பவும் வந்து தாரவாத்தப்பவும் மீன் பிடிக்கிற உரிமை இருக்குன்னு தான் போட்டிருக்குது அதில். இப்போ மீன் பிடிக்கிற உரிமையும் போச்சு, இடம் உரிமையும் போச்சு. எவ்வளோ பெரிய நாடு நினச்சா பிடிக்க முடியாதா? இல்லை என்ன இலங்கைனா அவங்களை எடுத்து போர் தொடுத்துருமா? கச்சத்தீவு காசை கொடுத்துட்டு கச்சத்தீவு எடுத்துக்கிறோம், இல்லை வாங்கிக்கிறோம், இல்லை ஒப்பந்தம், இல்லைங்க காசு கொடுத்தது தான், அது வேணால் கடன் வட்டி கொடுத்துட்றேன் கொடுக்க முடியாதுன்னா இலங்கை வந்து உங்ககிட்ட போர் செஞ்சிடும் இந்தியாவை வச்சு. பிரச்சனை என்னென்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் எதுவும் செய்யலைங்க. அது பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி. அதுவும் காங்கிரஸ்லாம் நிறைய துரோகம் பண்ணிருக்கு. இந்த வரலாறு நீங்கள் 25 வருஷம் வரலாறு 30 வருஷம் வரலாறு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம மேலே திணிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அண்ணாமலை அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எதுவுமே பேசலை. அது மாறாக வந்து அவர் எந்த அமைச்சர் மீதுமே தனிப்பட்ட முறையில் கோர்ட்டு கேஸ்லாம் எடுக்கலையே. ஐயா செந்தில் பாலாஜி மீது எதனா வழக்கு அவர் எதனா இது பண்ணாரா? இல்லை அமலாக்கத்துறை விட்டு இப்போது இந்த தேர்தல் நேரத்தில் பிஜேபி எதனா ரைடு கீடு விட்டுதா திமுக மீது? அதான் அவரும் ஒரு கட்சி. அதாவது என்னென்னா விஜய் ஒரு இளம் தலைவர், விஜய் எதிர்க்கணும்னா அண்ணாமலை ஒரு இளம் தலைவர் சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதற்கு அண்ணாமலை அவரோட கட்சி வந்து உதவும். நான் இதை சொல்கிறதுனால அண்ணாமலை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்றது என்னோட கருத்து கிடையாது. ஒரு உழைச்சி கஷ்டப்பட்டு மக்கள் பிரச்சனை பேசினா ஆவார், அது வேறு விஷயம். பட் அண்ணாமலை வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, கட்சி வந்துடுச்சு 18 லட்சம் பேர் அடுத்து அவர் தான் அப்படின்னு அந்த மாதிரி மிகைப்படுத்தி பண்ணாதீங்க.
விஜய் ஜெயிச்சாருன்னா அது வேற கதை. அது வந்து ஒரு 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 20-25 வருஷம் சினிமாவில் பேசி பேசி மூளையெல்லாம் வந்து சிந்திக்கிற தன்மை இல்லாமல் போய் கொத்தா ஓட்டு போட்ட ஒரு ஃபினாமினா. அண்ணாமலையை ஏற்றுக்கிறவங்கலாம் அரசியல் ஃபாலோ பண்ணுறவங்க. அரசியல் ஃபாலோ பண்ணுறவங்க கண்மூடித்தனமாக ஓட்டு போட மாட்டாங்க, சிந்திச்சு ஓட்டு போடுவாங்க. அண்ணாமலையை பேசுபவர்கள், அண்ணாமலையை பாராட்டுபவர்கள், விமர்சனம் பண்ணுறவர்கள் அரசியல் தெரிந்தவர்கள். விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் அரசியல் புரிதல் கம்மியாக இருக்கிறவங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அரசியல் புரிதல் கம்மியாக தான் அதிகமாக இருப்பாங்க. எல்லாருக்கும் அரசியல் தெரியணும்னு அவசியமே இல்லை, அது தேவையே கிடையாது. இந்த அரசியல்னால எனக்கு ஒன்றும் நல்லது நடக்குது தெரிஞ்சு நான் என்ன பண்ணுறது கூட இருப்பாங்க. அவங்க தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. அதனால் அதுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வர, இவருக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வர, இவர் பார்க்கணும் என்ன பண்ண போகிறாரு பார்க்கணும். லாரன்ஸ் அவர்களுமே 11ஆம் தேதி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தாவேக்காவுக்கு ஏதோ ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குமா? தெரியலங்க. எனக்கு சினிமாக்காரங்க, எனக்கு ஐயா அவர் மீது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஏழைப்பாடிகள்லாம் நிறைய உதவி பண்ணுறாரு, ஈர மனசுக்கு சொந்தக்காரர். ஆனால் அரசியலில் என்ன பண்ண போகிறாரு தெரியல. அவர் யாருக்கு ஆதரவு நிலைப்பாடு, என்ன அரசியல் அவர் முன்னிறுத்த போகிறாருன்னு பார்க்கணும். அது பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி அவர் அரசியலுக்கு வருது நல்லது தான், அதிலெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறதுக்கு. அரசியலில் வந்து யார் வேணால் வரலாம். அதுவும் லாரன்ஸ் மாஸ்டர் வராருன்னா கண்டிப்பாக ஏழைப்பாடிகளுக்கு உதவி செய்வார்னு அவர் மீது ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் அவராச்சும் நம்பிக்கையை காப்பாற்றுறாரு. இப்போ இந்தியா கூட்டணியில் வந்து டிஎம்கேவை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே இருந்துச்சு. டிஎம்கேவை வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்கல. ஸோ இனிமேல் வந்து டிஎம்கே பாஜக கூட எதுவும் கூட்டணி நடத்த வாய்ப்பு இருக்கா? கூட்டணி பேச்சுவார்த்தை யார் கூட வேணால் போவாங்க. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அப்படி சேர்ந்துட்டா அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு சில பக்கம்லாம் தயார் பண்ணி வைப்பாங்க. அதை சொல்லிவிட்டு முட்டு குறிச்சு போயிடுவாங்க. சேரலைன்னா ஆல்ரெடி பழைய சிலபஸ் இருக்காது. அதனால் எஸ்ஆர் நோ தான், இதில் பெரிய அரசியல்லாம் கிடையாது. தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு இல்லையா, பார்க்கணும். ஒருவேளை பாஜக வந்து இப்போ கூப்பிடுது, காங்கிரஸ் உங்களை முதுகில் குத்திட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, இனிமேல்ட்டு வந்து நீங்கள் இது பண்ணோன்னா நாங்கள் தான் அப்படின்னா அவங்க அதை கன்சிடர் பண்ணலாம். ஐயா டிஆர் பாலுலாம் ரெடியாகவே இருப்பார். ஒரு சில மத்திய அமைச்சர்கள் திருப்பி ஆக முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி போகுதுன்னு பார்க்கணும். அது நடந்தால் அதை பற்றி கருத்து சொல்லலாம். நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோன்னா அது வந்து ஒரு ஏசியத்தின் அடிப்படையில் போகும். ஒன்று. இரண்டாவது வந்து அது ஒன்றும் தேச துரோகம் கிடையாது. இப்போ விஜய் சார் கூட தான் பாசிச பாஜகன்னாரு, நீங்கள் எங்கே போயிருக்காரு? நித்தி ஆயோக் போயிருக்காரா? ஏன் நித்தி ஆயோக் போகாமலே நீங்கள் கேட்கலாமே, காட்டமாக அரசியல் பண்ணல சார். பிஜேபி யாருமே எதிர்க்கிறது கிடையாது, அதுதான் உண்மை. இவங்க ரொம்ப நாளாக எல்லாரும் டமாஸ் பண்ணி ஏமாத்தின்னு இருக்கிறாங்க. பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு தெம்பு திராணியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் ஆளுமை இல்லை. நான் இதை பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது சும்மா கொள்கை எதிரினவே பாஜகவுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், சமூக நீதியை ஒழிக்கிற எந்த சனாதன சக்தியை விட மாட்டேன். ஏப்பா அமித்ஷா பையனுக்கு ஜெய்ஷாக்கு எப்படிப்பா பணம் வந்தது? இந்த கேள்வி கேட்டால் அவங்க இன்னும் கோபமாக ஆனால் கேட்க மாட்டாங்க. நீ யாரா? அமித்ஷா இங்கே வந்த கால் உள்ளே விட மாட்டேன், லக்னோவில் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு அரசியல் பண்ணியிருக்கிறாங்க, பாட்னாவில் கால் வைக்கக்கூடாதுன்னு அரசியல் பண்ணியிருக்கிறாங்க பிஜேபி. இதே பிஜேபியா அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி எதனா நீங்கள் பண்ணுறீங்களா? சும்மா தமாஸ்க்கு பேசி வைப்போம் அப்படின்றது. அப்புறம் சிலபஸ் எதுவும் கிடைக்கலாம். அதிமுக அடிமையாகி போச்சு, அதிமுக அதாகி போச்சு, அதுதான் ஆயிடுச்சே. அதையே பேசிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? பிஜேபி எதனா ஒரு திமுக அமைச்சர் மீது வழக்கு எதனா பதியப்பட்டிருக்கு, யாருன்னா ஒருத்தருக்கு தண்டனை 5 வருஷம் ஆச்சா? பாஜக என்ன சொல்லுது? திமுகவை ஊழல் கட்சி, ஊழல்வாதிகள் சொல்லுதா? சரி, ஊழல்வாதிகள் எங்கே இருக்கணும்? ஜெயிலில் இருக்கணும். ஏன்லாம் வெளில இருக்கிறாங்க? யார் கையில் சட்டம் ஒழுங்கு இருக்குது? மத்திய விசாரணைத்துறை இருக்குது. ஏன் எதுவும் பண்ணல? நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் புரியுங்க. அதே மாதிரி தான் இப்போது தாவேக்கால ஐயா இவ்வளோ சர்ச்சைக்குரிய ஐயா ஜான் பிரிட்டோ எந்த கட்சியில் இருக்கார்? பிஜேபியில். அவர் தான் சொன்னார், எனக்கு தெரியாது, அவர் தான் சொன்னார் பிஜேபியில் இருக்கார். லீமாரோஸ் எந்த கட்சியில் இருக்கிறாங்க? அதிமுக. விஜய் சாருக்கு வேண்டப்பட்ட ஐயா ஆதவர்ஜன் எந்த கட்சியில் இருக்கார்? தாவேக்கா. சொல்லிட்டோமா? எல்லாரும் எல்லா கட்சியிலும் இருக்கிறீங்க. திரிணாமுல் காங்கிரஸ்க்கும் காசு கொடுக்குறீங்க, திமுகவுக்கும் காசு கொடுக்குறீங்க. வரி ஏய்ப்பு, மணி லாண்ட்ரிங், அதாவது அந்நிய செலவாணி மோசடி சம்பந்தமாக, அதாவது பணத்தை வந்து கருப்பு பணம், கள்ள பணம் வச்சிருக்கிறாங்களா இல்லையான்றது தான் கேஸு. 2025 கேரளாவில் நடந்திருக்குது லாட்ரி இதில். இப்போது எந்த கட்சி இவங்க மீது நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இப்போ இதில் கூட்டணி தான் முக்கியமாக? எல்லாரும் பணம் வந்தால் எல்லாம் ஒன்றாதானே ஆயிடுறீங்க. இப்போ மார்ட்டின் லாட்ரி ஃபேமிலி பாலிடிக்ஸில் எவ்வளோ ஊடுருவி இருக்குது தெரியுதா? அரசியலில் லாட்ரி வியாபாரம் பண்ணுற குடும்பத்துக்கு என்னங்க வேலை? எல்லா கட்சியிலும் இருக்கிறீங்க. நீங்களாம் வந்து ஊழலை ஒழிக்கிறேன்னு பேசுவீங்க, நேர்மையை பேசுவீங்க, கொள்கையை பேசுவீங்க. மக்கள் கட்ட நேரம் அதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. யார் ஊழலை ஒழிக்கிறாங்க, யார் சரி செய்கிறாங்க?
பார்த்துட்டு எந்த கட்சி பண்ணோ அந்த கட்சிக்கு ஆதரவாக நம்ம பேசுவோம். ஆனால் கடைசியாக மாற்றம்னு ஒருத்தர் வந்தார் பாருங்க, விஜய் சார், சூப்பர் சார். அப்போ சொல்லலை, யாருக்கும் தெரியல. இப்போ சொன்ன போலாம் அதெல்லாம் என்ன இப்போ பார்ப்பாங்க, அவங்களே பார்ப்பாங்க, தெரியும். 3 நாளாக அதான் ஓடினுக்குது. காங்கிரஸ் எம்பி மாணிக் தாகூர் வந்து டிஎம்கேக்கு எதிராக பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு. இதே எம்பி ஜோதிமணி வந்து காங்கிரஸ் கூட டிஎம்கே ஜாயின் பண்ணணும்னு பேசுறாங்க. ஸோ காங்கிரஸ்குள்ளாரே ஒரு சரியான கருத்து நிலைப்பாடு இல்லையா? அவர் ஆக்சுவலாக காங்கிரஸே கிடையாது. அவர் பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு பேங்க்கில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தரவுகள்லாம் தப்பாக போயிடுச்சு, திருடு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டில் யூஎஸில் வந்து இது இருக்குது ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி மேலே, புரியுதுங்களா? அவர் வந்து இஸ் பீன் கில்ட்டி ஆஃப், அது வந்து என்னென்னா டேட்டா தெஃப்ட், ஒரு கம்பெனியினுடைய டேட்டாவெல்லாம். அந்த மாதிரி நபரை தான் இவங்க வந்து எம்பி ஆக்கியிருக்கிறாங்க, ஆக்க போகிறாங்க. தாவேக்கா அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் பார்க்கல, வரவங்களெல்லாம் சேர்த்துக்கினீங்க. இப்போது காங்கிரஸ் கட்சியில் ஒரு எம்பி கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி நபர்கள். சரி, அப்போ இவங்க வந்து வெஸ்டட் அதாவது அரசியலில் நேர்மை, குறைந்தபட்ச கண்ணியம் இல்லாத ஆட்களை தேடி தேடி நீங்கள் வந்து மந்திரி ஆக்குறீங்க, தேடி தேடி நீங்கள் எம்பி ஆக்குறீங்க, தேடி தேடி நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன சார்? எனக்கு அதுதான் புரியல. உங்களோட நோக்கம் என்ன? ஏன் வேறு ஆளே இல்லையா? ஏன் உங்கள் கட்சியில் அந்த எம்பி சீட்டு கொடுக்கலாமே? அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, 2 அமைச்சர் கொடுத்துட்டீங்க. அதை தாண்டி எதுக்கு எம்பி சீட் கொடுக்குறாங்க? யாருக்கு கொடுக்குறீங்க? அவர் வந்து கூட்டணியில் இருந்த பொழுதே அவர் வந்து தாவேக்காக ஒரு சில மறைமுகமாக ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சாருன்னு ஒரு இது இருக்குது. அது மாதிரி நபர்களுக்கு கிடைக்குது இவங்களை பற்றி. அதனால் அவர் இப்படி சொல்கிறாரு. ஜோதிமணிக்கு தெரியும், அவங்க எம்பி ஆனதுக்கு பின்னாடி அன்னைக்கு கரூரில் செந்தில் பாலாஜி ஒரு சில வேலைகள்லாம் பண்ணி கொடுத்தாரு, பிரச்சாரத்துக்கு திமுக கூட இருந்தது, அதனால் நம்ம திமுக கூட இருக்கணுன்றது அந்த நன்றி கடனுக்கு அவங்க பேசுகிறாங்க. அது வந்து கொஞ்சம் கண்ணியமான பேச்சாக நான் ஜோதிமணி பேசுகிறத பார்க்குறேன். ஐயா சிதம்பரமும் வந்து அவசரப்படக்கூடாது, இது வந்து பார்த்துக்கணும், பேசணுன்ற மாதிரி நினைக்கிறாரு. அவருக்கும் அது உறுத்துது. நேற்று வரலாம் ஒன்றா தானே இருந்தோம், இப்போ திடீர்னு ஒரு தேர்தல் தோற்றதுனால இப்படி மாற்றி பேசுறது நல்லா இருக்காது. ஏன்னா கொஞ்சம் கண்ணியமான அரசியலை முன்வைக்கணும்னு சொல்லிட்டு ஐயா ப. சிதம்பரம் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இது வந்து மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களுக்கும், கிரீஷ் சோடங்கர்கள் போன்றோம், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களுக்கும், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாதவங்களோட நேரம் இது. மக்களையே சந்திக்காமல் அரசியல் பண்ணுறவங்க இவங்களாம், நான் சொன்னவங்களாம், அவங்களோட நேரம் இது. இதுவும் போகும், இதுவும் கடந்து போகும் சார். நன்றி. நன்றி.